ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம் மத்தியில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க டெல்லியிலிருந்து பாஸ்டர் சாலமோன் கிங்ஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் முறையாய் நம்முடைய சபைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவர் புதியவர் அல்ல, நல்ல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரனும் நல்ல நண்பருமாக இருக்கிறார். அவர் டெல்லியில் கரோல்பாக் என்கிற இடத்துல ஹார்ட் ஆஃப் த சிட்டி வளர்ந்து வருகிற ஒரு மிகப்பெரிய திருச்சபையின் போதகராய் அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு கூட அந்த டெல்லியில் இருக்கிறதான அந்த பகுதியில் இருக்கிற டெல்லி மாவட்டத்தில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறாங்க. வட இந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளின் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். என்னோடு கூட மிஷன் பணியிலும் அவர்கள் அந்த வட இந்தியாவிற்கு பொறுப்பாக இருந்து மிஷனரி பணிகளை செய்து வருகிறார்கள். வைராக்கியமுள்ள ஒரு தேவ ஊழியர். ஸ்தோத்திரம். அவர்கள் நம்ம தமிழகத்திலிருந்து மிஷனரியாய் அனுப்பப்பட்டு கர்த்தர் இன்றைக்கு அந்த டெல்லியில் கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர்கள் மூலம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார். சுவிசேஷ தாகம், மிஷனரி தாகம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய மனைவி அதே போல இங்கே தமிழகத்திலிருந்து மிஷனரியாக அவர்களும் சென்று அங்கே ஊழியம் செய்கிறாங்க. நல்ல பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல அருமையான ஒரு சபையை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்களை நம்ம எல்லாருடைய சார்பாகவும் வரவேற்கிறேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் பாஸ்டர் அவர்களுடைய கரங்களில் கொடுக்கிறேன். நீங்கள் எங்கள் அழைப்பை இணங்கி வந்ததற்காக நன்றி. கரங்களை தட்டி பாஸ்டர் சாலமோன் கிங்ஸ் அவர்களை வரவேற்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த திருச்சபையில் வந்து உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதிலும் பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துவதிலும் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல நான் நம்முடைய மாநிலத்திலிருந்து, எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம், அங்கிருந்து நான் 1995-98 வருடங்கள் வரை மதுரை காலவாசல் பைபிள் காலேஜில் என்னுடைய வேதாகம கல்லூரி படிப்பை படித்து முடித்த பின்பு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினபடினால் நான் மிஷனரியாக 1998 வருடம் படிப்பை முடித்த அதே வருடம் நான் வட இந்தியாவுக்கு கடந்து சென்றேன். அங்கு சென்று நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் கூட கிடையாது. நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 16 பேர், இன்னும் பல வித்தியாசமான ஸ்தாபனங்களிலும் இருந்து அந்த இடத்தில் ஒரு 16 பேர் ஊழியத்தை ஆரம்பித்து செய்ய முடியாது என்று விட்டு போன இடத்தை கர்த்தர் எனக்கு தரிசனமாய் காண்பித்தார். இந்த பர்டிகுலர் இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துல நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடினால நான் அங்கே போய் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையின் மூலமாக பல கிளை சபைகளை உருவாக்கவும் 5 மொழிகளில் நாங்கள் ஆராதனையும் செய்து கொண்டு வருகிறோம். தமிழ் மொழியில் ஆராதிக்கிறோம். தமிழர்கள், தமிழ் மொழி பேசுகிற ஜனங்கள் டெல்லி பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து தமிழ் மொழியில் ஆராதிக்கிறோம், மலையாளத்தில் ஆராதிக்கிறோம், அதுபோல் தெலுங்கு ஆராதனை இருக்கிறது, அதுபோல் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆராதனை நடத்துகிறோம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய மகா பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை போதகருக்கு நன்றி. உங்கள் போதகரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம். பல நேரங்களில் தலைமத்துவத்தில் தேவைப்படுகிற பல பண்புகள், நல்ல குணாதிசயங்கள், அவைகளை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்கிற காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள அருமையான போதகர் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை நம்முடைய தேசத்தின் மிஷனரி இயக்கத்துக்கு பொறுப்பாளராக கர்த்தர் வைத்து அவரோடு இணைந்து பணியாற்றுகிற உன்னதமான பாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள்
உங்கள் பாஸ்டர் எங்கள் ஊருக்கு வரும்போது, டெல்லி பட்டணத்துக்கு வரும்போது அவங்களுடைய செய்தி எங்களை உயிரூட்டுகிறதாகவும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறதாகவும் காணப்படுகிறது. நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள் இருக்கிற தாகம், அவர்களுக்குள் இருக்கிற வாஞ்சை, ஆத்துமாக்களுக்காக, அதை நான் பல நேரங்களில் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வார வாரம் நல்ல செய்தி கேட்கிறீர்கள். இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி கடந்து போகலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்போ டெல்லி பட்டணத்தில் நான் போகும்போது 98வது வருடத்தில் நான் போனாலும் இந்த கரோல்பாக் என்கிற இடத்திற்கு நான் 2000வது வருடம் போய் சேர்ந்தேன். காரணம், அந்த 2 வருடம் பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர்களோடு கூட இணைந்து அவர்கள் நடத்துகிற வேதாகம கல்லூரியிலே இருந்து மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். நமக்கும் ஹிந்திக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஊரில் ஹிந்தி எதிர்ப்பு பேரணியில் ரொம்ப பங்கு பெற்றவன் நான். ஆனால் ஆண்டவர் கடைசியில் பார்த்தா அங்கே கொண்டு போய் விட்டு, நான் முதல் முறை டெல்லி பட்டணத்தில் இறங்கினப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த டப்பாக்குள்ள கல்லை போட்டு உருட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஹிந்தி. எனக்கு ஹிந்தி பேச பிடிக்கவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நான். அப்போது 98வது வருஷத்தில் போனாலும் இந்த 2000வது வருஷம் வரைக்கும் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நான் ஹிந்தி கற்றுக்கலாம். ஆனால் என் மனசில் அந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு இந்த ஊரில் மனுஷன் இருப்பானா அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால நான் மொழியை கற்றுக்காமல் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேண்டாம், எனக்கு இந்த மொழி வேண்டாம். ஆனால் ஆவியானவர் என்னை விடலை. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை உந்தி கொண்டே இருந்தார். நீ இந்த இடத்துல தான் ஊழியம் செய்யணும். ஒரு பர்டிகுலர் இடத்தை நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது, மதுரையில் இருக்கும்போது, மதுரையில் 3 வருஷம் இருந்தேன். 95வது வருஷத்திலிருந்து 98 வரைக்கும். அப்படி நான் படித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் ஒரு முறை எனக்கு தரிசனமாய் கரோல்பாக் பட்டணத்தில் ஒரு பெரிய சிலை இருக்கிறது, அந்த சிலையை காண்பித்து, நீ இங்கே தான் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு காண்பித்திருந்தார். அப்போ எனக்கு தெரியல அது எங்கே இருக்குது, என்ன யாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் அதை பார்த்தேன், இது இப்படி ஒரு சிலை இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஆனாலும் எனக்கு அது சரியாக, அது ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியாமல் இருந்தது. ஒரு நாள் டெல்லி பட்டணத்தில் இருக்கும்போது, நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நான் தரிசனமாய் பார்த்த அந்த சிலையை பார்த்தேன். அப்பொழுது பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், பாஸ்டர், இந்த இடத்துக்கு தான் நான் ஊழியத்துக்கு போகணும், என் ஆண்டவர் இங்கே தான் அனுப்ப விரும்புகிறார். இப்போ அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அங்கே சிலர் போயிட்டு ஓடி போயிட்டாங்க, நீயும் ஓடி போக மனதாக இருந்தால் அங்கே போ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், நான் கண்டிப்பாக அங்கே போகணும், ஆண்டவர் என்னை உந்துகிறார் என்று சொல்லி நான் சொன்னபடினால என்னை அனுப்பிவிட்டாங்க. நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து ஒரு சின்ன தொகை எனக்கு மாதம் மாதம் சப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அது வைத்து நான் ஒரு சின்ன வீடு தான் வாடகைக்கு எடுக்க முடிஞ்சுது. நான் வாடகைக்கு எடுத்த வீடு, நான் நிற்கிறதுலேருந்து இந்த அங்கே அந்த பூத்தொட்டி இருக்கிறது வரைக்கும் கூட கிடையாது, ஒரு 10 பேர் உட்காரலாம். அந்த காசில் அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஒரு 10 பேர் உட்காருகிற ஒரு இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு நபர் கூட கிடையாது. முதல் 8 மாதம் ஒரு நபர் கூட கிடையாது. நானே பாட்டு பாடிக்குவேன், நானே பிரசங்கம் பண்ணிக்குவேன். தமிழில் தான் பண்ணுவேன், நமக்கு ஹிந்தி அந்த நேரத்தில் சுத்தமாக வரவும் வராது. 8 மாதத்துக்கு பிறகு கர்த்தர் ஒரு சகோதரனை கொடுத்தார். தமிழ் பேசுகிற ஒரு சகோதரனை தான் கர்த்தர் கொடுத்தார். நாங்கநேரி பகுதியில் உள்ள ஒரு சகோதரன் அங்கே வேலைக்கு வந்தவர். அவருக்கு சுவிசேஷன் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, தமிழருங்கிறதுனால வழியில் பார்த்து அவர்கிட்ட பேசி ஏதோ ஒரு வழியில் சர்ச்சுக்கு வந்துட்டார். 1.5 வருஷம் அவர் ஒருத்தர் தான் எனக்கு விசுவாசி. நான் அவரை இப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க பிரதர் அப்படின்ட்டு. ஏன்னா 1.5 வருஷம் அவரை என் முன்னாடி உட்கார வச்சுட்டு வலப்பக்கமும் இடப்பக்கமும் திரும்பி பார்க்காம நேரே அவரை பார்த்து பிரசங்கம் பண்ணி எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கும் திரும்பவும் முடியாது, அவர் இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கமும் திரும்ப முடியாது. என்னைய நேரே பார்த்துட்டு இருப்பார், நானும் அவரை பார்த்துக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவேன்.
அவர் பாட்டுக்கு நேராக உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருப்பார், நான் அவரை பார்த்து பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் இன்னும் 2 ஆத்துமாக்களை கொடுத்தார். அந்த காலங்களில் ஊழியத்தை நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். எனக்கு மொழி தெரியாததுனால ஆத்மா ஆதாயம் செய்கிறதும் ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு வேத பகுதியை நான் வாசித்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு காண்பித்தார். அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை. அவர்களை நோக்கி வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. அப்படி அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இந்த பகுதியை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். மகனே, நீ இந்த வேத பகுதியை, நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஆத்தும ஆதாயங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. மொத்தம் 3 பேர் தான் வந்திருக்கிறாங்க. நான் என்ன செய்வேன்? இதை வச்சு நான் எப்படி ஊழியத்தை நடத்த முடியும்? கஷ்டம். ஒரு பக்கத்தில் பொருளாதார நெருக்கடி, சாப்பிட்றதுக்கு எதுவுமே வீட்டில் இருக்காது. காரணம், அந்த கொடுக்குற காசு அப்படியே வாடகைக்கு போயிடும். இப்படி நான் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த வேத பகுதியை எனக்கு நான் வாசித்துட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப என்னுடைய உள்ளத்தில் பேசி கொண்டிருந்தார். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தின ஒரு காரியத்தை நான் இதை இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கர்த்தர் உந்த வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை திரும்ப திரும்ப ஆவியானவர் என்னை வாசிக்கும்படி உந்தினார். அதை வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று என்று சொல்லி அந்த இடத்தை குறித்து இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். அந்த இடம், அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இயேசுவினிடத்தில் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை ஆவியானவர் எனக்கு காண்பித்து, மகனே, உன்னை நான் இந்த இடத்தில் நான் ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டுமானால் இந்த இடத்தின் சூழ்நிலையை நீ அறிந்து கொள், இந்த இடத்தின் நிலைமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அந்த இடத்தை நீ நேசிக்காதது வரைக்கும், அன்பு காட்டாதது வரைக்கும் நான் ஒன்றும் உன் வாழ்க்கையில் செய்ய முடியாது. காரணம், நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் போகும்போது ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாரும் ஆண்டவரே. ஆனால் அந்த ஊரு, அந்த இடம் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டம் எவ்வளோ அழகாக இருக்கும். நேற்று நாங்கள் திருவனந்தபுரத்திலிருந்து காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், காட்டாத்துறை என்கிற இடத்துல ஒரு யூத் மீட்டிங், அதை முடிச்சுட்டு நாங்கள் வழியில் அப்படியே வந்தோம். வர்ற வழியிலே அந்த இயற்கை அழகை அப்படியே ரசித்து, அப்படியே அந்த அழகு இயற்கை, அதில் வேற கொஞ்சம் மழை தூறல்கள், இப்படியெல்லாம் இருக்கிற நம்ம ஊரை விட்டுட்டு அங்கே வந்தால் அந்த ஊர் எங்கே திரும்பினாலும் ஆட்களாக தான் தெரிகிறாங்க. நெருக்கடி, காற்று வராது. வெயில் காலத்தில் ஒரே வெயில், மழை காலத்தில் ஒரே மழை, குளிர் காலத்தில் வெளியே போக முடியாத அளவு, அந்த அளவு குளிர். இது எனக்கு புதுசு. இது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் மக்கள், நம்ம ஊரில் சமைக்கிற சாப்பாடு காரியம். நேற்று ஒரு இடத்துல மதுரைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனம் அப்படியே நம்மளை சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஊரில் ஒரு எண்ணெயில் சமைப்பான், அந்த எண்ணெய் கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவான். அதை சமைச்சா நமக்கு கொமட்டிட்டு வரும். அதை பார்த்தா எனக்கு சகிக்காது. எனக்கு அப்படியே என்னடா இது ஊர், திட்டிகிட்டு இருப்பேன். மனுஷனுங்களா இவனுங்கெல்லாம்
அவன் பேசுறத பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும், வேற மாதிரி பேசுவான். இந்த ஊரை போட்டு நான் திட்டிகிட்டு இருப்பேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், இவன் சூழ்நிலையை நீ பாரு, இவன் இருக்கிற நிலைமையை நீ பாரு, இதை பார்த்து நீ அவனை நேசிக்காம என்னிடத்துல வந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும் என்று சொன்னால் நான் தர முடியாது. இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள். இது ஊழியத்தில் மட்டுமல்ல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும். நீங்கள் போகிற சபையை நேசிக்காவிட்டால் அந்த சபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் குடும்பத்தை நேசிக்காவிட்டால் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் செய்கிற வேலையை நேசிக்காவிட்டால் அந்த வேலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் கணவனை நேசிக்காவிட்டால் கணவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. மனைவி நேசிக்காவிட்டால் மனைவியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது ரகசியம். இதை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தி காண்பித்த போது நான் அந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார், இங்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இருந்த அந்த இடம் ஒவ்வொரு தெருவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரகம் இருக்கும். ஒவ்வொரு தெருவிலையும் அது ஒரு பிஸ்னஸ் சென்டர், கமர்ஷியல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே இருக்கிறதான ஜனங்கள் அப்பா சொந்த பையனுக்கு விரோதமாக செய்வனை வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அங்கே நடக்கும். சொந்த அண்ணனுக்கு விரோதமாக தம்பி அல்லது அண்ணன் செய்வனை வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது அங்கே நடக்கும். அங்கே இருக்கிற வித்தியாசமான கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் அந்த ஒரு இடத்துக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 17 மொழி பேசுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குதுன்னு தெரியாது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், அங்கே இருக்கிறதான வட்டிக்கு கொடுக்கிறதான சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்றாய் எழுத ஆரம்பித்தேன். ஐயோ, என்னை சுற்றிலும் இவ்வளவு நடக்கிறது என்பதை தெரியாதது வரைக்கும் எனக்கு ஆத்தும பாரம் வரவில்லை. என்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது என்பதை நான் தெளிந்து அதை தெளிவுபடுத்த ஆரம்பித்தனோ அன்றைக்கு எனக்கு ஆத்தும பாரம் ஆரம்பித்து விட்டது. கவனிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இருக்கிற இடத்துல ஒரு சுடுகாடு இருக்கிறது. ஒரு முறை ஆண்டவர் என்னை அங்கே போக சொன்னார். அந்த இடத்துல போய் நின்னா, நம்ம ஊர்ல நான் சுடுகாடுலாம் எங்க ஊர்ல நான் பார்த்துருக்கிறேன், வருஷத்துக்கு 1 அல்லது 2 அல்லது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பணத்தை எரிக்கிறது அல்லது புதைக்கிறத பார்த்துருக்கிறோம். அங்க ஒரு நாளைக்கு காலையில 9 மணிக்கு திறந்தான்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மாத்தி 4 இடத்துல வச்சு எரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நான் அங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை ஆத்துமாக்கள் வந்துகிட்டே இருக்குது எவ்ரிடே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துல 4 பேர் எரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 இருந்து 18 பாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருது. நாங்க நின்று கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், இவர்களெல்லாம் எங்க போகிறார்கள்? எனக்கு பதில் பேச தெரியல. நான் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பதில் தான், இயேசுவை அறியாவிட்டால் எங்கே போவார்கள்? அவர்கள் அத்தனை பேரும் நரகத்துக்கு தான் போவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை ஆண்டவர் உணர்த்தி காண்பித்து எனக்கு சொன்னார், இவர்களுக்காகவும் நான் மரித்தேன் உனக்கு தெரியுமா? இவர்களுக்காகவும் நான் ஜீவனை கொடுத்தேன் உனக்கு தெரியுமா? இது என்னை அழுத்தியது, இது என்னை நோக செய்தது, இது என்னை வேதனைப்படுத்தினது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இருக்கிற அந்த பகுதியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் 29 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரேப் கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த நாட்களில் 29 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்குது. 53 மினிட்ஸுக்கு ஒரு தடவை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கே ஃபைல் ஆகிட்டு இருக்குது கேஸ். நம்ம ஊர் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், வெளியில சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட சம்பவங்களை. அப்போ வெளியில சொல்லாம எவ்வளவு இருந்திருக்கும், சொன்னவங்களை இத்தனை பேர்னா சொல்லாதவங்க எத்தனை பேர். அந்த இடத்துல ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 560 அதாவது திருட்டு கேஸ் அந்த இடத்துல. ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில எப்படியாவது வாழ வேண்டும் என்பதற்காக ஒருத்தன் இருக்கிறத பிடுங்கி அல்லது ஒருத்தனை நாசம் பண்ணி ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை கஷ்டப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடம். அங்க இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும், ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கூட கிடையாது. அந்த இடத்தை அந்த 1 கிலோமீட்டரை சுத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ஜனங்கள் திக்
இருப்பாங்க. அப்ப 8 லட்சம் ஜனங்களும் ஒருவேளை மரித்தால் எங்கே போவார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள். இந்த சூழ்நிலையை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உணர்த்தின போதுதான் எனக்கு இந்த உணர்வு வந்து, ஐயோ என் பட்டணம் இப்படி இருக்கிறதே, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று தெரிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கவனிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் அதைத்தான் நான் வட இந்தியாவில் செய்து கொண்டு வருகிறேன். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன, இங்கே என்னென்ன ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், இவைகளை நன்றாய் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த இடத்தை கிறிஸ்துவுக்காக பிடிப்பது கடினமான காரியம் இல்லவே இல்லை. கவனிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேசத்தின் நிலைமையை அறிந்து கொள்ள, பட்டணத்தின் நிலைமையை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னை உந்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு இந்த திருச்சபையும் கர்த்தர் உந்துகிறார். பட்டணத்தின் சூழ்நிலையை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள். எப்படி என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று முயற்சி செய்யுங்கள். இது முடிஞ்சதுக்கு பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் அதில் அநேக பகுதியை நான் சொல்லலை, நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். நாங்கள் ஒரு ரெஸ்கியூ ஹோம் வச்சுருக்கிறோம். அதாவது வாலிப பெண்கள், டீனேஜ் கேர்ள்ஸ், அவர்களை கடத்தி டிராஃபிக் பண்ணி அவங்கள வந்து விபச்சார விடுதியில் போடுகிற அல்லது சைல்ட் லேபர், பெக்கிங், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு விடுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4000 பேரை காப்பாற்றிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஊழியம் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொண்ணு ஒரு முறை என்னிடத்தில் இப்படி சொன்னாள். அவளை நாங்கள் காப்பாற்றி எங்களுடைய ஹோமில் வச்சிருக்கும் போது நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, அதே பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு அப்பா, சொந்த அப்பா, அவள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட சிக்கன் கறி சாப்பிட்டது கிடையாது. அப்பா சொல்லியிருக்கிறார் ஒரு நாள், வா நான் உனக்கு சிக்கன் கறி வாங்கி தரேன், ஒரு இடத்துல கிடைக்குது. ஆசையா அப்பா கூட போயிட்டா. போன இடத்துல ஒரு பெரிய வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே இவ்வளோ பெரிய இடத்த அவள் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. அவளுடைய வயது 14 வயசு. கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்கள் உட்காந்துக்க, நான் மார்க்கெட் போயிட்டு வர்றேன். அவள் விடலை. இல்லைப்பா என்னை விட்டுட்டு போகாதீங்க. அந்த பொண்ணோட அன்னைக்கு ராத்திரி அந்த அப்பா அங்கேயே படுத்து தூங்குறாரு. தூங்கி முழிச்சு காலையில் எழும்பும்போது அவங்க அப்பா கையில் நிறைய பணம் இருக்குது. இந்த பணத்தை, இவ்வளவு பணத்தை அவள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த காசை வச்சு நான் உனக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கோ. அன்னைக்கு போனவர் தான். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒவ்வொரு நாளும் அந்த கதவு ஓரத்தில் வந்து நின்று அப்பா வருவாரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு நிற்பா. அதை தாண்டி அவள் வெளியில் போனால் அவள் உடம்புல சூடு வைப்பாங்க. அவள் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள், அடி உதைகள், வேற வழி கிடையாது. அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து விபச்சாரத்தில் ஈடுபடணும். ஒரு நாளைக்கு 12 to 15 ஆண்கள் அவளிடத்தில் வந்தால் நோன்னு சொல்ல முடியாது, எந்த வேதனையும் வெளிப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட மோசமான கடினமான ஒரு இடத்துல தான் கர்த்தர் என்ன கொண்டு போய் விட்டார். இதை தெரியாதது வரைக்கும் என் உள்ளம் ஆத்துமாக்களுக்காக பாரப்படலை. என்னைக்கு சூழ்நிலை தெரிந்ததோ அன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், ஆண்டவர் இன்றைக்கு தான் நீ இந்த சூழ்நிலையை தெரிந்திருக்கிற, இதற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியை நீ திரும்ப போய் வாசித்து பார். அதே பகுதியை நான் திரும்ப வாசித்து பார்க்கும்போது மத்தேயு 6:35-36 அதே வசனம், வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம் வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கு அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் வந்து இயேசுவின் இடத்துல சொல்றாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே நீண்ட பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பசி வர்ற அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தன்
தூங்கி கீழே விழுந்து செத்து போகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அந்த காலத்தில் அது நீண்ட பிரசங்கம். ஏசப்பா அப்படி நீண்ட நேரமாக பிரசங்கம் பண்ணி எல்லாரும் பசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சீஷர்கள் புரிந்து கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல சொல்கிறாங்க, ஏசப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நேரமாக பிரசங்கம் பண்ணுறீங்க, ஜனங்கள் பாவம், அவங்களுக்கு பசிக்குது. இது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவுக்கு தெரியும்? தெரியும்னு சொல்கிறவங்களாம் இன்னொரு தடவை கரங்களா சேர்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசு எதிர்பார்க்கிறார், யார் வந்து என்னிடத்தில் இவர்களுக்காக சொல்லுகிற மனிதன், இவர்களுக்காக வந்து என்னிடத்தில் பேசுகிற மனிதன் யார் என்று இயேசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்தில் உணர்த்தினார். மகனே, நீ செய்ய வேண்டிய காரியம், உன் சூழ்நிலையை தெரிந்தால் மட்டும் போதாது, அதை எடுத்து என்னிடத்தில் கொண்டு வந்து சொல்லு. அது எனக்கு தெரியும், ஆனால் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நீ வந்து என்னிடத்தில் சொல்லுவாயா? ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அ இன்டர்செசர். ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் மாறு என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கவனிக்கிறவர்கள் ஒரு முறை சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் அதைத்தான் சொல்லுகிறார். நம்முடைய தேசத்தின் நிலைமையை அறிந்து கொண்டு, பட்டணத்தின் நிலைமையை அறிந்து கொண்டு பரிந்து பேசுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடுகிறார். ஆமென். இதை ஆண்டவர் பேசின போது எனக்கு அப்போ அதிகமாக ஜெபிக்க தெரியாது. இதை ஆண்டவர் உணர்த்தின போது, அதுக்கு முன்னாடி ஜெபமெல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான ஜெபம். ஆனால் ஆண்டவர் இதை உணர்த்தின போது என்னால் அமைதியாக இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் லாங்குவேஜ் தெரியாது பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் நான் போய் தெருவில் நின்று ப்ரேயர் பண்ணுவேன். ஒவ்வொரு தெரு முனையில் நின்று ராத்திரி தான் போவேன். பகலில் போனால் யாராவது கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஹிந்தியில் பதில் சொல்ல தெரியாது நமக்கு. ஏதாவது பேசினான்னா, டே எதுக்கு இங்கே என்னத்துக்கு நிற்கிற? நம்ம பைபிள் காலேஜிலேருந்து வேறு 2 பசங்க வந்திருந்தாங்க. நான் போன முதல் வருஷத்துலேயே வந்திருந்தாங்க. என்னை காண்டாக்ட் பண்ணி 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு. அப்போது எனக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. ட்ராக்ஸ் கொடுக்க வெளியில் போகும்போது ஒரு பிரதர்கிட்ட, அவருக்கும் அவங்களுக்கும் ஹிந்தி தெரியாது, எனக்கும் ஹிந்தி தெரியாது. இவர் போய் ட்ராக்ஸ் கொடுத்தோன்னே ஒருத்தர் கேட்குறாரு, இது என்னது அப்படின்னா, இவர் ஒன்றும் சொல்ல தெரிலல்ல, சும்மா அப்படின்னாரு. சும்மானதும் அவர் ஓங்கி ஒரு அடி. எதுக்குடா ட்ராக்ஸ் குடிக்க போனவனை அடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சில ஆட்கள்லாம் மேட்ரை வேற மாதிரி கொண்டு வருவாங்க. அது அப்புறம் தான் தெரிஞ்சுது, அது அடித்தது ட்ராக்ஸ் கொடுத்ததுக்கு இல்லை, சும்மான்னு சொன்னான். பார்த்தீங்களா, சும்மான்னா எனக்கு முத்தம் கொடுன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனை இருந்ததுனால நம்ம பகலில் போகிறதில்ல, ராத்திரி தான் போகிறது ஜெபத்துக்கு. அதுவும் லேட் நைட்டு 12:30 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்பி எல்லாம் அடங்கின பிறகு நான் மட்டும் போவேன். தெருவாக போய் ஒவ்வொரு தெருவிலையும் முனையில் நின்று ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த தெருவை சந்தியும் ஆண்டவரே, இந்த தெருவில் இருக்கிற பொல்லாத ஆவி, அந்த ஆவிகள் என்னது அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வச்சு சொல்லி சொல்லி ஜெபம். ஒரு நாள் அப்படி தான் ஒரு தெருமுனையில் ராத்திரி 2 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உருக்கமாக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த தெருவு சந்திக்கப்படணும்னு உருக்கமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முழங்கால் போட்டு திடீர்னு பார்த்தா முன்னாடி நாய் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கண்ணை திறந்து பார்த்தா, ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாய் அப்படி வரிசையாக அப்படி நிற்குது. அவங்க லைன் போட்டு நிற்கிறாங்க. நமக்கு நாய்க்கும் ஒத்து வராது. அது இருக்கிறத பார்த்தா, அது நாக்கு தொங்க போட்டிருக்கிறத பார்த்தா நம்மளை கடிக்கும் மாதிரி எனக்கு தோணுச்சுது. நானா மனசுக்குள்ளே யோசித்தேன், நீயா நானா பார்த்துடலாம், யார் வேகமாக ஓடுறா அப்படின்ட்டு ஓட ஆரம்பித்தேன் பாருங்க. அதுவும் என்னை விட்ட மாதிரி இல்லை, என்னை துரத்திக்கிட்டு வந்துச்சு. நான் எங்கே ஆரம்பித்தனோ அந்த இடத்துக்கே மறுபடியும் அந்த கரோல்பாக்கில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சுற்றி அங்கே வந்துட்டேன். அங்கே வந்து சேர்ந்தது நாய் வேற பக்கமாக போயிடுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த ஒரு இடத்துல உட்காந்து இப்படி ஜெபம் பண்ண பத்தாது, இதை சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணணும்னு நாய் பாடம் கற்று கொடுத்துட்டு போயிடுச்சது.
அன்னையிலிருந்து டெய்லி அந்த பட்டணத்தை சுத்தி சுத்தி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து தெளித்து ஜெபம் பண்ணி, நான் எந்த தெருவிலெல்லாம் முழங்கால் போட்டனோ, எந்த தெருவிலெல்லாம் நின்று ஜெபிச்சனோ, அத்தனை தெருவில் இருந்தும் எங்க சபையில் எனக்கு ஆத்துமாக்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். சூழ்நிலையை தெரிந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நம்முடைய தேசத்தின் நிலைமை நன்றாக தெரியும். தெரிந்து நாம் அமைதியாக இருக்கக்கூடிய காலம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே அப்படிப்பட்ட ஜெப ஆவியை நமக்கு தருவாராக. ஒரு விஷயம், 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த ஜெப ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, இந்த ஜெப ஆவி எங்களுக்கு தாரும், பரிந்து பேசுகிற ஜெப ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தது. ஆனால் ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தால் எனக்கு அது போதுமானதா இல்லை. 2000வது வருடத்திலிருந்து 2005வது வருடம் வரைக்கும் 35 பேர் தான் வந்திருந்தாங்க. 5 வருஷ ஊழியம் 35 பேர். அதில் ஒரு புண்ணியவாளர் வந்தார், சென்னையிலிருந்து சூசைட் பண்ணி சாகணும்னு டெல்லிக்கு வந்திருக்கிறாரு. அவரும் குடும்பமாக வந்தாங்க. அவரை இந்தியா கேட்டில் நானும் என் மனைவியும் அந்த நாட்களில் நான் கொஞ்சம் இந்த நேரம் கிடச்சா இந்தியா கேட்டில் அந்த ஒரு இடம் தான் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் உட்காருவோம். அங்கே இப்படி இவர் சுற்றிட்டு இருந்தவர். நான் பின்னாட்களில் யோசிப்பேன், அப்படியே அவர் போயிருந்துருக்கலாம், ஏன்டா அவரை பார்த்தோன்ட்டு. அவரை பார்த்து அவருக்கு சுவிசேஷம் சொல்லி வீட்டில் கூப்பிட்டு நல்ல உட்கார வச்சு 1 வருஷம் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு கொழு கொழுன்னு அவரை உருவாக்கி அவரையும் அவர் குடும்பத்தையும் உண்டு பண்ணி 1 வாரம் நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன்ட்டு போயிட்டு திரும்பி வந்தா 33 பேரை தூக்கிட்டு போயிட்டார். தூக்கி அவர் வேற சபை ஆரம்பிச்சிட்டார். இப்போ நானும் என் மனைவியும் மட்டும்தான், கூட 2 பேர் இருந்தது ஞாபகம் இருக்கு. ஆமாம், அவ்வளோதான். 5 வருஷம் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஆத்மா போச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே இப்படி பண்ணிட்டானே, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்ங்கிற மாதிரி நம்ம எவ்வளவு சபிக்க முடியுமோ அவ்வளவுலாம் சபிச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சபிக்காத, அவனை விட்டுரு, நான் உனக்குன்னு வேற ஆத்மா கிடைக்கும். இது மட்டும்தான் ஆத்மாவா? நான் உனக்கு ஆத்மாக்களை தருவேன், நீ மறுபடியும் வேலை செய்ய. இயேசுவை சொல்லணும், நீ சொல்லி முடிச்சிட்ட. அன்னைக்கு நான் எனக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்துச்சு. அப்படிப்பட்டவங்களை சபிக்க தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தட்டும் தேவராஜ்யத்துக்காக. நீ ஊழியம் செய்யும் மகனே. நான் திரும்ப ஆரம்பிச்சேன். 3 வருஷத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மறுபடியும் அந்த 35 கிராஸ் பண்ணி வந்துட்டோம். முதல்ல 5 வருஷம் ஆச்சுது, இப்போ 8 வருஷத்துக்குள்ள இப்போ அந்த வளர்ச்சி வந்து அப்படியே நிக்குது. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, அதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரில. ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட, ஆண்டவரே என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் திருப்பி இந்த பகுதியை எனக்கு உணர்த்தினார். நீ போய் அந்த பகுதியை திருப்பி வாசி. இந்த பகுதியை நான் கிட்டத்தட்ட 24 வருஷமா மாசத்துக்கு ஒரு முறை நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா என்கிட்ட பேசுவார். நான் திருப்பி போய் வாசிச்சப்ப சீஷர்கள் அன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே வெகு நேரம் ஆயிடுச்சு, இவங்களை என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு, பரிந்து பேசுறாங்க. அப்ப இயேசு என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? 37வது வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனங்களை தருவார், திட்டங்களை தருவார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் அவருடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை வெளிப்படுத்தி காட்டுவார். ஜெபிக்கிற மனுஷனால் எல்லாம் ஆகும். ஜெபிக்கிற மனுஷனால் பட்டணத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெபிக்கிற மனுஷனால் கூடாத காரியம் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. பரிந்து பேசுகிற ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய சமூகத்தில் வெளியேறப்பட்டவர்கள். அவர்களுக்கு காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். நான் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, எத்தனை நாள் ஜெபிச்சேன் தெரியுமா? நீங்களே கொடுங்கன்னா நான் என்னத்த ஆண்டவரை கொடுக்கறது, எனக்கிட்ட என்ன ஆண்டவரே இருக்குது. அந்த நாட்களில் என்னுடைய மனைவி கன்சீவா இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு இந்த ஒன்று தான், பணமோ ஒன்றும் கிடையாது. என் பையனை உமக்கு கொடுக்குறேன். என் பையனா பொண்ணா எனக்கு தெரியாது, நான் கொடுக்குறேன்.
அவள் வயிற்றில் கையை வச்சு நாங்கள் 2 பேரும் பொருத்தனை பண்ணோம். ஆண்டவரே, இந்த மகனோ மகளோ பிறந்ததுக்கு பிறகு அவர்களை வச்சு ஒரு காசு கூட சம்பாதிக்க மாட்டோம், உமக்காக ஊழியம் செய்வோம், எங்கள் பையனை நாங்கள் உமக்கென்று தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட வேறையும் இருக்குது. நான் என்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட வேறையும் ஏதோ இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னப்ப நான் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்குது, இதுன்ட்டு என்ன இருக்குது சொல்லித்தாருங்கப்பா. அப்போ தான் 21 நாளைக்கு பிறகு நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன். நான் ஏன் இந்த அனுபவத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது ஒரு மிஷனரி தரிசனம் உள்ள சபை, நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 21 நாளைக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில் வர்றேன். ஒருத்தர் குரங்காட்டி, இந்த குரங்கு வச்சு டான்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? அப்படி ஒருத்தர் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 200 பேர் கூடி நிற்கிறான். நான் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது என் மனைவிகிட்ட சொன்னேன், இப்படி வெளியில் ஒருத்தர் குரங்கு வச்சு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான், அதை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, இது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்குதே, இதை எடுத்து நம்ம ஊழியத்தில் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் திட்டங்களை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அப்போ அதை சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிச்சு, ஆமாம் செய்யலாமே. அப்போ எங்கள் சபையில் இருந்த ஒரு 10 பேரை கூட்டிட்டு நாங்கள் தெருவா போய், நம்ம ஊரில் தெருவில் எது நடந்தாலும் ஜனங்கள் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பித்தோம் பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால அது வளர ஆரம்பிச்சது. 3 வருஷத்துல 35 பேர்னு இருந்தது. அடுத்த 1 வருஷத்துல சபையில 100 பேராக மாற ஆரம்பித்தார்கள். 100 பேராக இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், எங்களுடைய சபையில இருக்கிற வாலிபர்களை எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள நாங்க இந்த மாதிரி ரோடு இல்லை, இந்த 2 ரோடு இருக்கும் பாருங்க, அதுல ஒரு பகுதியை மறைச்சி அதுல ஒரு 20க்கு 16 அடியில் ஸ்டேஜ் போட்டு நாங்கள் வந்து நாடகங்களையும் அதில் வந்து கொரியோகிராஃபிலாம் பண்ணி ஜனங்களை சந்திக்கிற அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். முதல் முறை அப்படி செய்யும்போது பயம்தான். ஏன்னா இப்படி பெருசாக பண்ண போகிறோம், டிராஃபிக் ஜாம் ஆகும், என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம்தான். அந்த பயத்தோடு நாங்கள் அங்கே போய் நின்னோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 1 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாம் முடிச்சிடுவோம். வேகமாக ஒரு ஸ்கிட், ஒரு டான்ஸ். நம்ம ஆளுங்க தான் எங்கே ரோட்டில் ஏதாவது ஸ்கிட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க பாருங்க. பெருங்கூட்டம் ஆயிடுச்சு. போலீஸ் ஆஃபீஸர் வந்து பயங்கரமாக திட்டுறாரு, யாரு கேட்டு இவங்கெல்லாம் இங்கே ஸ்டேஜ் போட்டாங்க? நாங்கள் பெர்மிஷனும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. நான் மேலே நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு பிரதரை விட்டுட்டு போயிருந்தேன். அவன் என்ன பேசினாலும் நீ தமிழ்லேயே பேசிக்கிட்டு இரு. அப்போ அவன் புரியாமல் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கேட்பான், இதெல்லாம் செய்கிறது யாருன்னு, என்ன காமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த நேரத்துக்குள்ளே நானும் முடிச்சுட்டு வருவேன். அதே மாதிரி அவரை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணார். அவன் என்ன கேள்வி கேட்டாலும் தமிழில் பதில் பேசிக்கிட்டே இருந்தார். 1/2 மணி நேரம். அதுக்குள்ளே நான் பிரசங்கம் முடித்து ஆல்டர் காலம் கொடுத்து நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அடுத்து அங்கே ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்குது. என்னை கொண்டு விட்டாங்க. அவர் என்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறார், நீ யாரை கேட்டு இந்த இடத்துல இப்படி பண்ண? அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள நீ காலி பண்ணலன்னா பாரு. நான் சொன்னேன், 5 நிமிஷம் என்ன சார், 2 நிமிஷத்தில் காலி பண்ணுறோம். எங்களுக்கு தான் ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சே. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், மற்றவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ண பாருங்க. அவர் திருப்பி தெரியாமல் நடுவில் ஒரு கேள்வி கேட்டார், எத்தனை நாளைக்கு இப்படி நடத்துவீங்க அப்படின்னாரு. நான் முதல்ல போனது 1 நாள் நடத்துறதுக்கு தான். அவர் எத்தனை நாள்னு கேட்டார் பாருங்க. 7 நாள் நடத்த போகிறோம் அப்படின்னா. பக்கத்தில் இந்த போலீஸுக்காரனை பார்த்து இவனுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டார். அன்னைக்கு ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் டெல்லி பட்டணத்தில் 24 சபைகளை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஸ்ட்ரீட் இவாஞ்சலிசம் மூலமாகவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எண்ணமும் ஏக்கமும் வாஞ்சையும் ஆத்மா 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 ஆத்மா. எங்க போனாலும் ஆத்மாவை சம்பாதிக்கணும், ஆத்மாவை சம்பாதிக்கணும், அழிந்து போகிற ஆத்மாவை சம்பாதிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் நாம் சம்பாதிக்கிற ஆத்மாவை மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். வேற எதையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. நான் 1995 வருடம் வீக்கெண்ட் மினிஸ்ட்ரிக்காக சிவகாசிக்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் போது, விஸ்வநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் டிராக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தீக்குளிச்சிட்டா. உடம்பு முழுவதும் தீ எரியுது. நாங்கள் பக்கத்தில் நின்று மண் எடுத்து அவன் மேலே போடுறோம், பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் முடியலங்க. அந்த பொண்ணு ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே நிற்கிறா. ஒரு ஆட்டோ, இப்போ இருக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் ஆட்டோ ஈஸியாக கிடைக்காது. கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவளை தூக்கி அதில் உட்கார வைக்கும்போது நானும் அந்த பொண்ணை தூக்கி உட்கார வச்சேன். என் கையிலெல்லாம் கறி அப்படியே ஒட்டிடுச்சு, அந்த அளவு எரிஞ்சிருச்சு. நான் ராத்திரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அன்றைக்கு நான் படுக்க போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்து நின்று சத்தமாக சிரிக்குது. கருப்பு உருவம் வந்து பயங்கரமா சிரிக்குது. சிரிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுது? உன் கண்ணு முன்னாடி ஒரு நபரை, ஒரு ஆத்மாவை நான் நரகத்துக்கு கொண்டு போயிட்டேன், உன்னால என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஆவியானவர் இடத்துல நான் ஜெபிப்பேன். ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னிடத்துல பேசுகிறது என்ன தெரியுமா? உனக்கு இவைகள் என்னெல்லாம் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரங்கள், படிப்புகள், வசதிகள் எல்லாம் என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். நான் ஏற்ற காலத்தில் அதை கொடுப்பேன். என்னிடத்துல வந்து ஆத்துமாக்களுக்காக புலம்பி அழுகிற ஜனங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பார், உன் கண் முன்னாடியே ஒரு ஆத்மா போயிடுச்சு பாரு. இதைத்தான் நான் இந்த நாட்களில் யோசிப்பேன். என் கண்ணு முன்னாடி எடுத்துட்டு போன ஒரு ஆத்மாவை போல இன்னொரு ஆத்மாவை எடுத்துட்டு போக நான் விடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் என் கண்ணு முன்னாடி இருக்கிற ஆத்மாவை எடுத்துட்டு போகணும்னு பிசாசு நினைக்கும் போது நான் நடுவில் வந்து நின்று முழங்கால் போட்டு அல்லது ஆத்மாவுக்காக கண்ணீரை வடிச்சு எப்படி ஆகிலும் அவனை திசை திருப்பி பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு மனிதனாய் நான் மாற வேண்டும். கவனிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதற்காக என்ன வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு ஆயத்தம், என்ன வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு ஆயத்தம். எல்லாவற்றையும், ஒரு காரியத்தை கூட நாங்கள் எங்களுக்காக ஒதுக்கி வைக்கவில்லை. அந்த மிஷனரி தரிசனத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்தோம். நான் என்னுடைய மகனை கொடுக்கிறேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண பாருங்க. என்னுடைய மகன் பிறக்கிற அந்த நாட்களில் எனக்கு போதுமான வசதி, கையில் பண வசதி இல்லாதபடினால டாக்டர் வந்து ஒரு 1000 ரூபாய் தான் கட்ட சொன்னாங்க. அந்த நாட்களில் நாங்கள் ஆராதிப்பதற்கு இடம் சரியாக இருக்காது, சரியான வசதி இருக்காது. வெறும் 1000 ரூபாங்க. அந்த 1000 ரூபாயை நான் கட்ட தவறிட்டேன். என் மகன் 10ஆம் தேதி பறக்க வேண்டியது 16ஆம் தேதி வரைக்கும் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனதுனால அவன் வயிற்றுக்குள்ளேயே டூல்ஸ் பாஸ் பண்ணி அதை சாப்பிட்டு அவன் பிறக்கும்போது பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்கல. 95% அவனுடைய மூளை கெட்டு போயிடுச்சு. 45 நாள் ஐசியூல இருந்தான். டாக்டர் வந்து என்னிடத்துல ஒரு நாள் சொன்னாங்க, உன்னுடைய மகன் இதுக்கு பிறகு அவன் பேச மாட்டான், அவன் நடக்க மாட்டான். உண்மைதான், அவன் அப்படித்தான் இருந்தான். 13 வருஷம் எங்களோட உயிரோடு இருந்தான் அவன். ஒரு தடவை கூட என்ன அப்பான்னு கூப்பிட்டது கிடையாது, ஒரு தடவை கூட அம்மானு கூப்பிட்டது கிடையாது. அப்படியே படுத்திருப்பான். அவனுக்கு நாங்கள் தான் செமி சாலிடாக ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும். என்னுடைய மகனுடைய நிலைமை ஒவ்வொரு முறை நாங்கள் வெளியில் யார்ட்டையும் இப்படி ஒரு பையன் இருக்கிறான்னு கூட வெளியில் சொல்கிறதில்லை. அவனை வெளியில் எடுத்துகிட்டு போகவும் முடியாது. ஏனென்றால் அவன் கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் அப்படியே இருப்பான். 95% பிரெயின் கெட்டு போச்சு. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவனிடத்தில் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நீங்களே கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல, இது ஏசப்பா எனக்கு தந்தது, நான் 1 ஆண்டவர் கொடுத்துட்டேன். மகனே, ஒரு காரியம் தெரிந்து கொள். அவனை என் மடியில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நான் பேசுவேன். மகனே, ஒரு காரியம் தெரிந்து கொள், ஒரு நாள் நீ மரிப்பாய்,
இல்லை என்றால் நான் மரிப்பேன். எனக்கு முன்னாடி நீ மரிச்சிட்டா எனக்காக நீ பரலோக வாசல்ல காத்துக்கிட்டு நில்லு. இல்லை, உனக்கு முன்னாடி நான் மரித்தால் நீ வருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அங்கே நான் உன்னை இப்படி பார்க்கவே மாட்டேன். அங்கே நான் உன்னை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான மனிதனாகத்தான் கர்த்தருடைய, அப்படித்தான் வேத வசனம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறது. ஆம் என்று சொல்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். நான் அப்படித்தான் பார்ப்பேன். அது வரைக்கும் உன் அப்பா, நான் ஒரு நாள் கூட நான் அமைதியா இருக்க மாட்டேன். இரவும் பகலும் எவ்வளவு தூரம் எனக்கு பிறகு நீயும் செய்ய வேண்டிய காரியத்தையும் சேர்த்து நான் செய்யறேன்னு சொல்லித்தான் ராத்திரியும் பகலும் ராத்திரியும் பகலும் ஆத்துமா 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 ஆத்மாவை காட்டிலும் மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை தெரிந்தபடினால இரவும் பகலும் வேலை செய்தோம். 13 வயசு முடிந்து ஒரு நாள் அதே டிசம்பர் மாதம், அவன் பிறந்த அதே டிசம்பர் மாதம் ஒரு நாள் காலையில் நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்காக நான் கிளம்பிட்டு இருக்கிறேன். என்னுடைய மகன் ஒரு முறை கூட அவன் படுத்திருந்தா இப்படி படுத்திருந்தா அப்படியே தான் படுத்திருப்பான். ஆனால் அன்னைக்கு அவன் தலையை திருப்பி என்னை பார்த்தான். அவன் தலையை திருப்பி பார்த்தது மட்டும் இல்லை, என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான். எனக்கு அவ்வளோ பேர் ஆனந்தம். அவனை தூக்கி என் மடியில் வச்சு அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லி நான் அவனோட பேசி கொண்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பேசினேன். திருப்பி அவனை கீழே வச்சுட்டு, டேடி போகணும்ப்பா நான் கிளம்புறேன். நான் அவனை கீழே வச்சுட்டு நான் மறுபடியும் போனேன். மறுபடியும் அதே போல தரையை திருப்பி அவனை பார்த்தான். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் முறை, கேன் யூ இமேஜின், யோசிச்சு பாருங்க, 13 வருஷத்துக்கு பிறகு அந்த சிரிப்பு, அந்த வித்தியாசமான ஒரு பார்வை. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்தது. ஆனால் எனக்கு கண்டிப்பாக போகணுங்கிறதுனால நான் போயிட்டேங்க. நான் போயிட்டேன். நான் போனதுக்கு பிறகு என்னுடைய மனைவியும் என்னுடைய பொண்ணு, இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க, 2 பேரும் திரும்பி வந்து வீட்டுக்கு வருகிற வரைக்கும் அவனுடைய தலை அப்படியே இருக்குது. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். என்னுடைய மனைவி வந்தபோது அவளிடத்திலும் அதே போன்ற சிரிப்பு. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 4 மணி வரைக்கும் குழந்தையோட உட்காந்துட்டு இருந்தா, 4 மணிக்கு பிறகு அந்த சிரித்த முகத்தோடைய அப்படியே கண்ணை மூடிட்டான். அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டான். என்னுடைய மனைவிக்கு அவன் மரித்து விட்டான் என்று சொல்லுவதற்கே எனக்கு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆனது. சொல்ல முடியாது, அந்த ஒரு ஷாக். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு அழுக வரல, நான் அழலை. உள்ளமெல்லாம் ஹெவியாக இருந்துச்சு. டிசம்பர் மாதம் அதே வாரத்தில் 3 நாள் கன்வென்ஷனுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அந்த கனத்த இதயத்தோடு நான் அழலை. எல்லாரும் அழுதாங்க, நான் அழலை. என்னுடைய பையன் இறந்த போது அந்த அந்த கல்லறை தோட்டத்தில் அவ்வளோ கூட்டம். பாஸ்டருக்கு இப்படி ஒரு பையன் இருந்தானா எங்களுக்கு தெரியாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அடக்காராதனை முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நானும் கன்வென்ஷனுக்கு போனேன், வந்தேன். அந்த கிறிஸ்மஸ் சீசனுங்கிறதுனால கேரல் சிங்கிங் எல்லாம் ரெகுலராக நடந்துச்சு. டிசம்பர் 31ஆம் தேதி நமக்கெல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் இருக்கும். அடுத்த வருஷத்தை சந்திக்க போகிறோம். அப்படி ஒரு ப்ரேயர் அன்னைக்கு ஆராதனை நடக்குது சபையில். நாங்கள் ஒரு கம்யூனிட்டி ஹால் புக் பண்ணி அதில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அந்த ஆராதனைக்காக நான் நடுவில் போகிறேன். நான் அது வரைக்கும் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன்னா, நடுவில் ஸ்டேஜில் ஏறுறதுக்காக முன்னாடி போகும்போது என்னை கூப்பிடுற ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு, கிங்ஸ். நான் திரும்பி பார்த்தேன், யாரும் இல்லை. ஆனால் என்ன கிங்ஸ்னு கூப்பிடுனா என்னுடைய அம்மா, இல்லாட்டினா என்னை படைச்ச ஆண்டவர் தான். மற்றபடி எல்லாருமே என்னை சாலமன் தான் கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்த்தேன், இது கண்டிப்பாக ஆண்டவராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் அங்கேயே நின்னேன். திருப்பி ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், உன் உள்ளம் துக்கமாக இருக்குதா, வேதனையாக இருக்குதா? உன்னுடைய மகனை நினச்சி நான் சொன்னேன், ஆமாம் ஆண்டவரே, என் உள்ள எனக்கு வேதனையாக தான் இருக்குது, துக்கமாக தான் இருக்குது. அவனை நான் மிஸ் பண்ணுறேன். என்னால் அழவும் முடியல, ஆனால் நான் மிஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ திரும்பி ஒரு தடவை பாரு, இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாரு அப்படின்னு கேட்டார். நான் திரும்பி பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய சபையில் உள்ள எல்லா அந்த பல மொழிகளில் நாங்கள் ஆராதிக்கிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கம்பைன் பண்ணி எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்னிடத்துல கேட்டார், நீக்கு எத்தனை பேர் அங்கே நிற்பாங்க, கொஞ்சம் கவுண்ட் பண்ண முடியுமா, அவனால் சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு 1000க்கு மேலே இருப்பாங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், நீ உன்னுடைய மகன் கன்சீவான அன்னைக்கு கை வச்சு சொன்னல, ஆண்டவரே நீர் தர்றதை நான் உமக்கே தந்துடுறேன்னு சொல்லிட்டு,
நீ எனக்கு 1 கொடுத்த, நான் உனக்கு 1000 கொடுத்திருக்கிறேன் பாருன்னு கர்த்தர் காண்பித்தார் எனக்கு. ஏசப்பா சொல்றாரு, நீங்க கொடுங்க, அது எதுவா இருந்தாலும். இயேசுவின் மிகப்பெரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? அதை வாங்கி ஆசீர்வதிச்சு அதை மல்டிப்ளை பண்ணி பல மடங்காக உயர்த்தி திரும்பவும் நம்ம கையில கொடுக்கிறாரு. அதான் நம்முடைய ஆண்டவருடைய மிகப்பெரிய குணாதிசயம். கவனிக்கிறவர்கள் ஆம் என்று சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ முறை மிஷனரி ஊழியங்களுக்காக, மிஷன்ஸுக்காக, இன்றைக்கு கூட உங்கள் போதகர் சொன்னார், வெளியில ஒரு வசனம் போர்டு வைக்கணும், ஏதோ ஒரு காரியம் ஊழியத்திற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது கொடுக்கணும், ஏதோ செய்யணுங்கிற உந்துதல் இருக்கும். ஆனா சூழ்நிலை நிமித்தம் நீங்க கொஞ்சம் பின்வாங்கிறதா இருந்தா, இன்னைக்கு ஆவியானவர்களிடத்தில் பேசுகிறார், நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை வாங்கி ஆசீர்வதித்து பல மடங்காக தேவன் திரும்பவும் உங்கள் கரத்தில் தரப்போகிறார். ஆத்தும ஆதாயத்துக்காக கொடுங்கள். ஆத்தும ஆதாயத்துக்காக எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்காக ஆசீர்வதிப்பார். பாஸ்டருக்கு தெரியும், நாங்க ஆராதிக்கிற இடம், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு 8 ரூபாய் அல்லது ஒரு 1000 ரூபாய், நான் அப்படி படிப்படியாக சொல்ல முடியும், இருந்திருந்தா என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கே 11.5 லட்சம் ரூபாய் மாதம் நாங்கள் வாடகை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நினைத்தால் எதை எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியும், எதை எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும். இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து 3 காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒன்று, உங்கள் பட்டணத்தின் நிலைமை, உங்கள் தெருவின் நிலைமை, உங்கள் தேசத்தின் நிலைமையை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். 3வது, உங்களுக்கு இயன்றதை கொடுங்கள், ஏதாயிலும் ஒன்றை ஆண்டவருக்காக செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரீத விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். உபாகமம் 11:11 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு, எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் வளர, நீங்கள் உயர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு வளர இந்த சபைக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருட்களாய் தருவார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பொருளாதாரத்திலும், இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் நீங்கள் செழித்திருக்கும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். நான் இதற்கு பிறகு என் ஜனத்தின் நிலைமையை அறிந்து நான் அவர்களுக்காக பரிந்து பேசுவேன், நான் அவர்களுக்காக ஆத்துமாதாயம் செய்வேன், நான் எதையாகிலும் ஒன்றை கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். கரங்களை உயர்த்தினவர்கள் அப்படியே எழும்பி நில்லுங்கள். நான் உங்களோடு கூட சேர்ந்து 1 நிமிடம் ஜெபிக்க போகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ செய்திருப்பீர்கள், அது போதாது. ஒரு முறை எனக்கு ஒரு தரிசனம், என்னுடைய சொப்பனத்தில் நான் பார்த்த ஒரு தரிசனத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய கேட், அந்த கேட்ல வெல்கம் டு ஹெல் அப்படின்னு எழுதியிருக்குது. ஜாதி ஜாதியா வித்தியாசமான நபர்கள் லைன் பண்ணி நிற்கிறாங்க. ஒரு எர்த்குவேக் வந்துச்சு, இப்போ ஒரு வெள்ளம் வந்துச்சு பாருங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள், சுனாமி வந்தா லட்சக்கணக்கான மக்கள், கொள்ளை நோய் வந்தால் லட்சக்கணக்கான மக்கள். இவர்களெல்லாம் எங்க போகிறார்கள்? பிசாசு வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் மேல தாளத்தோடு உள்ள வரவேற்கிறான். ஆனா அதுக்கு ஓரத்தில் இயேசு நின்று கொண்டு, இவர்களுக்காகவும் நான் மரித்தேனே, இவர்களுக்காகவும் நான் ஜீவனை கொடுத்தேனே அப்படின்னு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை கர்த்தர் காண்பித்தார். ஆனா இன்றைய விசுவாசிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஆண்டவர் இவர்களுக்காகவும் நான் மரித்தேனே என்று நிற்கிறவர்கிட்ட போய் உபவாசம் போட்டு கண்ணீரோட, ஆண்டவரே என் பொண்ணு திருமணத்தை நடத்தி தாருங்க, எனக்கு வீடு வாங்கணும் உதவி செய்யுங்க, எனக்கு கார் வாங்கணும் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம எதை எந்த நேரத்தில் கேட்கணும்னு தெரியாமல் கேட்டுட்டு நிற்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு வீடு வேணும் எனக்கு தெரியும், உன் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும் எனக்கு தெரியும், உனக்கு பொருளாதார தேவை இருக்குது எனக்கு தெரியும்,
இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அதை நான் உனக்கு ஏற்ற காலத்தில் கொடுப்பேன். உனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் முன்னுக்கும் இல்லாமல் பின்னுக்கும் இல்லாமல் சரியான நேரத்தில் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த லைனா நின்றுட்டு இருக்கிறாங்கல்ல ஆத்துமாக்கள், அவங்களுக்காக கண்ணீரோட, ஏசப்பா எனக்கு கெடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்வு, இந்த ஒரு வாழ்க்கையில் உம்முடைய இதய துடிப்பை நான் அறிஞ்சு உமக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யணும்ப்பா. நான் என் தெரு மக்களுக்காக, என் பட்டணத்துக்காக, இந்த மதுரை பட்டணத்துக்காக நான் அதிகாலையில் எழும்பணும், இரவு நேரத்தில் எழும்பணும், ராத்திரியில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு நானும் என் மனைவியும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் கணவனும் சேர்ந்து கைப்பிடிச்சு என் சபையோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க, என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக. சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க. ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. கரங்களை உயர்த்தி, என்ன தர்றேன்ப்பா, என் உலக பொருளாதாரத்துக்காக நான் உம்மை தேட மாட்டேன், ஆத்துமாக்களுக்காக உம்மை தேடுவேன். இயேசுவே, இப்படிப்பட்ட ஆத்துமா பாரத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய அந்த மகனை அப்படி வீட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரியாது எதுவுமே. அது மட்டுமல்ல, அதை சாக்கு போக்கா சொல்லிக்கொண்டு ஊழியங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவரை பார்ப்பேன், அவரையும் அவருடைய மனைவியையும் பார்ப்பேன், ஊழியத்தில் ஒரு குறை வைக்க மாட்டாங்க. எப்படி ஆத்துமாக்களை தேடி போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதாகட்டும், ஊழியங்கள் ஆகட்டும், அவர் சொன்னதை அப்படியே 100க்கு 100 அவனுக்கு உரியதையும் சேர்த்து செய்கிறோங்கிற மாதிரி தான், அப்படிதான் செய்வாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். 13 வருடம் அசைவே இல்லாத ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை மன உற்சாகமா, சாதாரண நல்ல எல்லா விதத்திலும் சுகத்தோட பலனோட நல்லா இருக்கிற ஊழியக்காரனை போல 10 மடங்கு அதிகமா செய்வார். இன்னும் அதை விட கூடுதலா கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓடி ஆடி ஆண்டவருக்காக வீட்டில் அந்த பையனையும் கவனிச்சுட்டு அவர்கள் செயல்படுறத பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு பல அலுவல்கள் இருக்கலாங்க, தொழில்கள் இருக்கலாங்க, வேலைகள் இருக்கலாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுங்க. அதன் நடுவில் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யுங்க. அது இதை சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆண்டவருக்காக ஒன்று செய்யாம கர்த்தருக்காக வாழாம இருக்காதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, என் வாழ்க்கை பிரச்சனையே பெருசு. நான் எப்பொழுதும் சொல்லுகிறது போல சாகிற வரைக்கும் அதுக்கு ஓய்வே இல்லை. இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே தான் இருக்கும்.
அதன் நடுவில் கர்த்தருக்காக வைராக்கியமா ஓட வாழ ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய சுவிசேஷத்தை சொல்ல ஆமேன் ஊழியம் செய்ய தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி அசைச்சு, ஆண்டவரே அதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தாங்கப்பா, ஸ்தோத்திரம், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக நேரம் மனம் சோர்ந்து போகிறேன், ஒன்றும் செய்யாம அப்படியே முடங்கி போகிறேன். ஸ்தோத்திரம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று ஆண்டவர் சொல்றார். மனுஷருக்கு எல்லாருக்கும் நேரிடுகிறது தான் உங்க வாழ்க்கையில நேரிடுது. சொல்லுவாங்க, எனக்கு வர்ற மாதிரி வேற யாருக்கும் வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் ஒன்று போல தாங்க வருது. ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க. அது நடுவிலும் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. அது நடுவிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார். ரிபாலா ரகதாலா ரபா. எஸ் ஃபாதர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, சவால்களும் தேவைகளும் இல்லாமல் இல்லை. ஆனால் அவைகளின் நடுவில் என் கர்த்தர் அவர்கள் வாழ்விலே பெரியவராய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக்கி பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்கள் சபையார் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. பல்வேறு தேவைகளோட இந்த இடத்துல வந்திருக்கலாம், வாழ்க்கையில் சவால்கள் பிரச்சனைகளோட வந்திருக்கலாம், வியாதி பலவீனங்களோட வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தின் பாரம் என்ன என்பதை சொல்லி இருக்கிறீங்க. உமக்காக செயல்படும் போது அவர்களுக்காக நீர் செயல்பட உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நீர் மேல் போட்டுக்கொண்டு அதை செய்து முடிப்பீரப்பா. எனக்காக யாவை செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை துணையாக கொண்டு அந்த தாவீதை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீரப்பா. யுக்திகளை, அவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்களில் தேவையான ஆண்டவரே வழிகாட்டுதலை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. அப்பா, செயல் நிறைந்த திட்டங்களை கொடுத்தருளும் ஆண்டவரே. தரிசனத்தை தந்தருளும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அல்லேலூயா. பொருளாதார தேவைகளோடு இருக்கிறவர்களின் பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீர வியாதி பலவீனங்களை நீக்கி பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் சுகதேகிகளா மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்படியே சரீர பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தொட்டு சுகமாக்குவீராக, சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவீராகப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாலமோன் கிங்ஸுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை கொண்டு ஆண்டவரே அப்பா நீர் செய்து வருகிற கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிற அதே வேளையில் ஆண்டவரே இன்னும் 1000 மடங்கு, இன்னும் 10,000 மடங்கு ஆண்டவரே உம்முடைய தாசனை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, அப்பா ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக அவரையும் குடும்பத்தையும் அந்த சபையையும் தேவன் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.